அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். விகடனில் ராஜீவ்காந்தி ஒரு பேட்டி கொடுக்குறார். திமுகவில் இருந்து நாம் தமிழர் கட்சியை சீமானை விமர்சித்து அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். அதுக்கு பதிலாக இடும்பாவனம் கார்த்தி அவரும் ஒரு பதிலுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேட்டியை கொடுத்துருக்கிறார். ரெண்டையும் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. சமீப காலமாக சீமானவருடைய பேச்சு, அவர்கள் கட்சிக்காரர்களுடைய நடவடிக்கை எல்லாமே அருவறுப்பா இருக்குது என்பது போல ராஜீவ்காந்தி விமர்சிக்கிறார். மொத்தமாகவே அவர்கள் அருவறுப்பு, ஆபாசம் அப்படின்னு தான் பேசுறார். சாதி வெறியோடு பேசுகிறாருன்னு அவர் விமர்சனம் சொல்றார். இந்த விமர்சனம் சரியானதா? திமுகங்கிற ஒரு கட்சியை விமர்சிச்சுட்டா உடனே இப்படி கொதிச்சிடுறதா? ஆபாசமா பேசுறாரு அப்படிங்கிற சரிதானா? அது ராஜீவ்காந்தியினுடைய பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்த இடும்பவனம் கார்த்தி சொல்வது என்னன்னா, பாருங்க, ராஜீவ்காந்தி எப்படியெல்லாம் வன்மத்தை கக்கி இருக்கிறார், திரு கருணாநிதி அவர்களை அவர் என்னென்னலாம் பேசியிருக்கிறார், நயவஞ்சகர் அப்படி இப்படி பல வார்த்தைகளை போட்டு பேசின ஆடியோ எல்லாத்தையும் காட்டுறாப்புல. இப்போ நாம என்ன சொல்றோம்னா, முதல்ல இந்த பிரச்சனை ஆரம்பித்த புள்ளியில் இருந்து பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஒரு மின்சாரம் கட்டணம் உயர்ந்து விட்டது, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு சரியில்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு மேடையை போட்டு பேச ஆரம்பிக்கிறார். கண்டன ஆர்ப்பாட்டம். அப்போ அதுல எது பேசப்பட வேண்டும்? டைட்டில் என்ன? மின் கட்டண உயர்வுக்கு காரணம். மின் கட்டண உயர்வு, பாதுகாப்பு இல்லை, இது ரெண்டும் தான் பேசப்பட்டிருக்கணும். ஆனா சீமான் பேசியது என்பது ஆரம்பிக்கும் போது அப்படி லைட்டா அதோட டச் பண்ணி இதுக்காக தான் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி முடிச்சுட்டு அவர் முழுக்க முழுக்க என்ன நோக்கத்துக்காக அந்த மேடை அமைத்தாரோ அந்த நோக்கத்தை அங்க நிறைவேற்றார். என்ன அப்படின்னா, அவருடைய கட்சிக்குள்ள பெரிய கலகலப்பு, ஒரு ஆடியோ வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. அதுவும் குறிப்பா சாட்டை துரைமுருகனிடமிருந்து செல்போன் வாங்கப்பட்டது, அதிலிருந்து ஆடியோ வீடியோக்கள் போலீஸ் மூலமாக வெளியில வந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. திமுக அதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு அழிக்கிறதுக்காக செய்யறாங்க. இது எல்லாம் இவர்களுக்குள் பெரிய கொதிப்பை, கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. ஆடியோ ரிலீஸ் ஆனதுல பதட்டப்படுறாங்களா? இப்ப எங்க அதைத்தான் இடும்பவனம் கார்த்தி சொல்றார். எங்களுடைய கட்சியை அழிப்பதற்கு ஆடியோ போதுமானதா? அதான் கேள்வி. உங்களுடைய கட்சி அவ்வளவு பலவீனமானதாக இருக்கிறதா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. ஆமாங்க, நீங்க பர்சனலா உள்ள விஷயங்கள் வருது இல்ல. இப்ப காளியம்மால பிசுறுன்னு சொல்லிட்டாங்க, மசுறுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது கட்சிக்குள்ள கலகத்தை மூட்டி விடுற மாதிரி இருக்குது. இப்ப இடும்பாவனம் கார்த்தி ஏதோ ஒரு பொண்ணை ஏமாத்திட்டாரு என்பது போல சாட்டை திருமுருகன் பேசுறாரு, அது வெளியே வருது. அப்போ பொண்ணுகளை ஏமாத்துறாங்கிற பொய்யான ஒரு தோற்றம் உருவாயிருது. இப்போ எப்பவுமே யூடியூப்லயும் சரி, எல்லா காலத்திலையும் ஏதோ ஒரு ஸ்டிங் ஆபரேஷன்ல இருந்து ஏதோ ஒரு வகையில ஆடியோக்கள், வீடியோக்கள் வெளிவந்துகிட்டே இருக்குது. அந்த வெளிவரும் போது நாம அந்த வருகிற ஆடியோக்களில் என்ன இருக்கிறதுங்கிறதான் மெயினா பேசுவோமே தவிர, அது என்ன நோக்கத்துக்காக செய்யப்பட்டதுங்கிறது செகண்டரி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க மதன் ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணும்போது கூட அந்த வீடியோ ஆடியோக்களில் சவுக்கு சங்கர் என்ன பேசினார், அவர் ரூம்குள்ள எப்படி கஞ்சா போட்டுக்கிட்டு இருந்தாங்கிறதா முக்கியமானது தவிர, மதன் என்ன நோக்கத்துக்காக அதை செய்கிறாருங்கிறது செகண்டரி தான். அப்போ எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, நீங்கள் இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது உண்மைதானே? அதான் கேள்வி. இதுதானே உண்மை. இதை நீங்க ஒத்துக்கொள்கிறீர்களா? ஆமாம், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறதான் இந்த ஆடியோ வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும் போதே சில தம்பிகள் இது டீப் ஃபேக் மூலமா தயாரிக்கப்பட்டதுன்னு அதை மறுமொழி சொல்லி கொண்டிருக்கும் போதே அடுத்த நாளே சாட்டை துரைமுருகன் என்னுடைய செல்லை வாங்கிட்டு போயிட்டாங்க, அதுல இருந்துதான் எல்லாத்தையும் எடுத்து. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளோ ஆபாசமான இவ்வளவு விஷயங்களையும் உன் செல்லில் நீ ஏன் சேகரித்து வைத்திருந்தாய்? முன்னாடி உதவுங்கிறதுக்காக இருந்திருக்கலாம். இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப ஒருவேளை இப்ப நம்ம செல்லே கூட காலர் போன் பண்ணா சில போன் கால்ஸ் ரெக்கார்ட் ஆகும். அதே மாதிரி சில நேரங்களில் நெருக்கடி காலங்களில் நமக்கு தேவைப்படும் சில விஷயங்களை நாம ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கலாம். ஆனா இது வேறு யாரோ யாரிடமோ பேசிய செல்போன் காலையெல்லாம் இவர் கையில் வச்சிருக்கிறாரு. இடும்பவனம் கார்த்தியினுடைய காதலி என்கிற பெயரில் வருகிற அந்த ஆடியோ, அந்த பெண் வேறொரு பெண்ணிடம் அவங்க அம்மாவிட்டையோ யார்ட்டையோ அவங்க சொந்தக்காரங்கிட்டயோ சொல்ற ஆடியோ தான் அது. அது நேரடியா பேசுனது கிடையாது, போன்ல பேசுது. இந்த மாதிரி 5 வருஷமா என்னை பயன்படுத்திட்டு ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லுது. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இடும்பவனம் கார்த்தியினுடைய பர்சனல் விஷயத்தை பற்றி, அதுவும் வேறொரு பெண்ணோடு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை குறித்து அந்த ஆடியோவை வாங்கி இவர் தன்னுடைய செல்போனில் வைத்திருக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அப்போ வெளிவந்ததை குறித்து விசாரணை, அது என்ன காரணம்ங்கிறதால செகண்டரி. நீ என்ன நோக்கத்துக்காக எல்லாவற்றையும் சேகரித்து வைத்திருக்கிறாய்? இப்ப இது பிரச்சனை என்னன்னா, இந்த துரைமுருகன் தான் எல்லா குட்டையும் குழப்பி விட்டுட்டு போயிட்டாப்ல. மொத்த கட்சியின் எல்லா ஆடியோ, ஒரு ஆடியோ மட்டும் இல்லை, இப்ப வந்திருப்பது என்பது எனக்கு தெரிந்து அவர் செல்லில் இருக்கிற ஸ்பேஸ், அவர்கிட்ட இருக்கக்கூடிய மனோநிலை. ஏன்னா இவர் இப்ப மட்டும் இல்ல,
எல்லா கால இதற்கு முன்னாடியே இல்ல, இதுக்கு முன்னாடியே இவர் வந்து ஜெயில இருக்கும் போதும் அவர் மூலமாக ஆடியோக்கள் வெளியிடப்பட்டது. யாரு கட்சிக்கு எதிராக இவர் இயங்குகிறார்னு சொல்லி வந்து இவரை வெளியில் எடுக்கும் போதும் இவர் உடனே ஒரு ஆடியோ வெளியிட்டு தன்னை மறுபடியும் கட்சிகளை சேர்க்கறதுக்கான வேலையை செய்கிறார். சீமானை மிரட்டுகிறார். சீமானே ஒரு கட்டத்துல என்னன்னா, ஒன்னால என்ன எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைடா அப்படின்னு தொல்லை தாங்க முடியாமல் மன அழுத்தத்தில் பேசுவதெல்லாம் இருக்குது. சரி, அவ்வளவு மன அழுத்தத்தோட சீமான் ஏன் சாட்டை திருமணம் வச்சுட்டு இருக்கு? அதான் சொல்றேன். அதான் இந்த செல்போனில் இருக்கக்கூடிய அத்தனை ஆடியோக்கள் வீடியோக்கள். இன்னும் வேடிக்கை என்னன்னா, இந்த செல்லில் மட்டும்தான் இருக்கிறதா? ஏன்னா எப்பவுமே திருட்டுத்தனம் பண்ணுகிறவர்கள் பிறரைய மானிட்டரைஸ் பண்ணி எல்லாத்தையும் உள்ள இருந்து உறிஞ்சி தன் பக்கம் வைத்திருக்கிற சோர்ஸ் வைத்திருக்கிற ஒரு நபர் ஒரு செல்லுக்குள்ள தான் வைத்திருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவர் டேட்டா எடுத்து 4 பென்ட்ரைவோட வச்சிருப்பாரு. சாட்டை துரைமுருகனின் கையில் எல்லா விதமான ஆடியோக்கள் வீடியோக்கள் எல்லா எல்லாமே இருந்திருக்கிறது. அதுக்கான ஆதாரம் தான் இந்த வீடியோக்கள் ஆடியோக்கள் வருவது. சரிங்களா? நமக்கு கேள்வி என்னன்னா, ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு கட்சியில் நீ இருக்கிற, உன் பாதுகாப்புக்காக ஒரு 2 வீடியோக்களையும் ஆடியோக்களை நீ எடுத்து வைத்திருந்தால் அது வேறு விஷயம். ஆனா ஒட்டுமொத்த கட்சியில இருக்கிற யார் யாரோட ஆடியோ எல்லாமே எடுத்து வச்சிருக்கிற, அதுவும் மிக ஆபாசமா இருக்கு. இப்போ உங்களுடைய செல் இருக்குங்க, இப்போ நீங்க அவர்கள் அடைகிற அறச்சீற்றம் என்பது என்னன்னா, என் செல்ல எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு. நான் என்ன கேட்கறேன், என் செல்லையே நீங்க எடுத்து போங்க. இந்த செல்லுக்குள்ள எடுத்து போனீங்கன்னா அதிகபட்சமா நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, என்னுடைய பெர்சனலா இருக்கக்கூடிய போட்டோஸ், குடும்ப போட்டோஸ் இதெல்லாம் வந்து அவங்க கைக்கு போதே அப்படின்னு தான் நான் நினைப்பேனே தவிர, நான் இதெல்லாம் வச்சிருக்கிறேன் ரகசியமா அடுத்தவனை அதாவது வேவு பார்த்த வீடியோக்கள் எல்லாம் உள்ள வைத்திருக்கிறேன், அடுத்தவனை குறித்த அடுத்தவன் ஜன்னல் எட்டி பார்த்த எல்லா ரகசிய கேமரா வீடியோக்களும் இருக்கு அப்படின்னு நான் யோசிப்பேனா? என்ன யோசிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் திருட்டுத்தனம் பண்ணல. அதிகபட்சமா நீங்களே அப்போ இந்த ஆடியோ வீடியோ விவகாரத்தில் கூட சீமான் நல்ல விதமாக நல்ல வார்த்தைகள் பேசியதெல்லாம் வெளியில வந்திருக்காது. நான் சரியான விதத்தில் பேசுவதாக இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இடும்பவனம் விவகாரத்திலும் கூட அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாத ஆடியோக்கள் எதுவரையும் வெளியில வராது. மனைவியிடம் பேசுவதோ அல்லது வேற யாரிடமோ சாதாரணமா கட்சி விவகாரம் பேசுவதோ வரல. அப்ப முழுக்க முழுக்க வன்மத்தோடு பேசுவது வந்திருக்குது. நான் என்ன கேட்கறேன்னா, இத வந்து நான் சொல்லல, ராஜீவ்காந்தி மென்ஷன் பண்றாரு. நீங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி கிட்ட எப்படி அணுகுறீங்க? எனக்கும் காளியம்மா தெரியும். நான் காளியம்மாவிடம் நான் சாதாரணமா பேசுவேன், நல்ல விதமா பேசுவேன். திரும்பினதுக்கு அப்புறம் நான் அவாயுமான்னு கெட்ட வார்த்தையில பேசுவேன்னு சொன்னா நான் எவ்வளவு பெரிய மோசமான நபர். நான் ஒரு நாளும் அப்படி நடந்துகிட்டது கிடையாது. அதாவது அவரு நடந்துகிட்டது இல்ல, ராஜீவ்காந்தி நடந்துகிட்டது இல்ல. ஆனா இடும்பவனம் கார்த்தி சொல்றாரு, நாங்க கட்சிக்குள்ள அண்ணன் தம்பி அப்படி ஆபாசமா பேசிப்போம், அது ஒரு பிரச்சனையா? சீமானே சொல்றாரு, மசுருமோ உசுருமோ அப்படின்றாரு. அவர் ஒரு பொண்ணோட புகார் பத்தி சொல்லும் போது கூட அது ஒண்ணு அந்த பொண்ணு சொல்லணும் அல்லது நான் சொல்லணும், 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் சொல்லணும். நாங்க 2 பேருமே புகார் சொல்லலையே. அந்த பொண்ணு கூட என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையை உங்க அரசியலுக்காக பயன்படுத்த முயற்சி பண்றாங்கன்னு சொல்லுது. அப்ப இதெல்லாம் ஒரு நாகரிகமான செயலான்னு ஒரு கேள்வி வருது. இது இப்ப முதல்ல சொன்னீங்க இல்லையா, நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிடுவோங்கிறது இந்த செட்டப் செல்லப்பான்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் இல்லையா, என் குடும்பத்தை பத்தி அவன் அசிங்கமா பேசுவான், நான் அவன் குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேசிக்கிடுவான் சிம்ரன் அப்படின்னு சொல்ற மாதிரியான பதில் தான் இது. எவ்வளவு கேவலம் இது! அது காமெடிக்கு பொருந்துச்சு. இது சீரியஸா நீ கட்சி நடத்திட்டு இருக்கிற, உன் கட்சிக்குள்ள நீ அதாவது உனக்கு நிகராக நீ நின்னா, நீ வரும்போது வருகிற சத்தத்தை விட கரகோஷத்தை விட அதிகமாக கேட்பது யாருக்கு? பொம்பளை சீமான்னு சொல்லுகிற காளியம்மாளுக்கு தான். வந்தவொடனே அவ்வளவு கைத்தட்டல். ஏன் இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷன்லயே கூட அவ்வளவு கைத்தட்டல் நடந்துச்சு. அப்போ இவ்வளவு பெரிய நபராக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் பிசிறு தட்டி விட்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன், நீ அப்படித்தான் கட்சியில் உள்ள அல்லது பெண்களை மதிப்பாயாக இருந்தால், நீ ஒருவேளை நீ டிக்டேட்டர்ப்பா, நீ எல்லாத்தையும் இப்படி கேவலமா தான் நடத்துவ அப்படின்னு சொன்னா, இன்னொரு ஆடியோவில் என்ன பேசுற, நித்யானந்தா கிட்ட பணம் இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லடா, அவன்கிட்ட வெள்ளைக்கார பிகர்கள் இருக்கு பாரு, அதத்தான் என்னடா எவ்வளவு நீ. அப்போ வெள்ளைக்கார பெண்கள் என்றால் உனக்கு அவ்வளவு கிளுகிழுக்கிறது, உருகுகிறாய் நீ கட்சிக்கார பெண்களா இருந்தா பிசிறு மசுறுன்னு பேசிட்டு இருக்கிற. அப்ப எவ்வளவு கேவலமான நபர்! இதை குற்றச்சாட்டுன்னு சொன்னா இத மேடை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு நீ என்ன சொல்ற? இதெல்லாம் வருண்டா. அதெல்லாம் எனக்கு இப்பதான் ஃபேன் ஃபாலோயர்ஸ் அதிகமாயிட்டாங்க. என்னை கேர்ள்ஸ் ஃபேன் ஃபாலோயர்ஸ் அதிகமா. ஆமா, என்னை விஜயலட்சுமியோட வீடியோக்கள் ஆடியோக்கள் வந்ததுக்கு பிற்பாடுதான்
என்னை பெண்கள் எல்லாம் அதிகம் விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றான்னா அது எவ்வளவு பெரிய கேவலம். ஒண்ணு, இந்த ஆளுக்கு மானவ சூடு சொரணை இல்லைங்கிறது மட்டும் இல்லாம நீங்க இடும்பவனம் கார்த்தி எவ்வளவு மோசமா இருக்கான் பாருங்க. அவர் என்ன சொல்றாப்புல, டே இதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நான் ஒரு சீனியருங்கிற முறையில் உனக்கு அட்வைஸ் பண்றேன், டேக் இட் ஈஸி, இதெல்லாம் சாதாரணம் தான், டேக் இட் ஈஸி. இப்போ இந்த ஆளு இடும்பவனம் கார்த்திய ஆறுதல் கூறுறாப்புல, இவர் மனைவி யாரு, சீமானுடைய மனைவி சொல்லுது, அத சொன்னதா இவர் சொல்றாரு. பக்கத்துல கயல்விழி நிக்குது ஒரு பேட்டியில, வலசரவாக ஸ்டேஷன் நினைக்கிறேன், அந்த ஸ்டேஷன் முன்னாடி வச்சு ஜெயலட்சுமி விவகாரத்துல நீ கிடக்கிற கொள்ளையில இவ்வளவு பொம்பளைய விட்டுட்டு நீ இவதான் எனக்கு ஒரு பொம்பளைன்னு கிடைச்சாளா அப்படின்னு கேட்ட உடனே அவன் அந்த அம்மா தோல்ல தட்டும். நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. எதுக்கு சொல்றேன்னா, அப்போ நீங்க உங்களுக்கு நிறைய பெண்கள் இருக்குன்னு எதை வச்சு சொல்றீங்க? உங்க கட்சியில உங்களுக்கு இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் நீங்கள் இந்த கண்ணோட்டத்திட்டு தான் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி என்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்க. ஏங்க, நான் தோற்றத்தை உருவாக்கலைங்க, அவங்க மனைவி சொன்னது. நீ கிடைக்கிற கொள்ளையில உனக்கு வேற பொம்பளையே கிடைக்கலையா அப்படின்னு சொல்வதும், நீங்க ரெண்டையும் சேர்த்து ஒப்பிட்டு பாருங்க. இப்போ எனக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமா, அது பெண் ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லுவதும், இடும்பவனம் கார்த்தியட்டு இதெல்லாம் மைனர் குஞ்சு வாழ்க்கையில சகஜமடா அப்படின்னு தட்டி கொடுப்பதும், இதையெல்லாம் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. இதுல என்ன, நான் என்ன தனியா சொல்றது, அதுதானே உண்மை. அவர்களுடைய வார்த்தைகளை கோர்த்து பாருங்க. நான் தனியா சொல்லலை, நான் கண்டுபிடிச்சிட்டோ எங்கேயோ இருந்த நான் யோசித்தவர் மேல் குற்றம் சாட்டுவதற்காகவும் சொல்லல. முழுக்க முழுக்க பக்கா பொம்பளை பொறுக்கி. ஒரு கட்சி தலைவர், கட்சியில நிர்வாகிகள் இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்கம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளியெடுத்து போடுறது, அதை ஒரு விவாத பொருளா மாத்துறது அப்படின்றதெல்லாம் ஒரு நாகரிகமான செயலா அப்படின்னு ரொம்ப வருந்தி இடும்பவனம் கார்த்தி கேட்கிறாருல்ல. இது ஒரு கட்சியை இப்படி அழிக்கிறதுக்காக இப்படி இவ்வளவு தூரம் தரந்தாழ்ந்து போயிட்டீங்களா, நாங்க என்னைக்கா இப்படி தரந்தாழ்ந்து பேசி இருக்கிறோமான்னு கேட்கிறாரு. இல்ல, நான் ஏற்கனவே சொல்றேன், இந்த கட்சிக்குள் இருந்துதான் ஆடியோ வீடியோக்கள் முதல்ல பாஜகவுக்கும் முன்னாடியே ஆடியோ வீடியோக்களை வெளியிட்ட கட்சினா நான் தமிழர் கட்சி தான். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் ஆடியோ வீடியோக்கள் அந்த கட்சியில இருந்து வந்தது. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து சாட்டை துரைமுருகன் குரல் இல்ல, அது குரல் பதிவு அதுல இருக்குது. சாட்டை துரைமுருகன் தான் அந்த வீடியோவே எடுக்கிறாரு. இவர்கள் எல்லாரும் அப்படியே பாட்டில் எல்லாத்தையும் வச்சு சரக்கு அடிச்சுட்டு நீங்க திமுகவுக்கு புரியலாமே அப்படின்னு சொல்லி அங்க பேரம் பேசுவது, உங்களை பற்றி பேரம் பேசுறாங்க, உங்களுக்கு யாரோ கூப்பிட்டாங்களாமே. யாரு? ராஜீவ்காந்தி போன புதிதில் வந்த வீடியோ இது. அப்போ ராஜீவ்காந்தி முதல்ல கைதாகும் போது வீடியோ வெளியே. ஆமா, அப்போ அந்த அளவிற்கு இவர்கள் முதல்ல வீடியோ ஆடியோ என்பதை பெர்சனலா எடுத்து வெளியிடுகிற கட்சியாக இருந்தது. இன்னொன்னு, அந்த வீடியோ எடுத்தது இந்த சாட்டை துரைமுருகன் தான். அந்த சாட்டை துரைமுருகன் அவருடைய செல்ல இருந்தா இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. அப்படிங்கும் போது முழுக்க முழுக்க உங்க கட்சிக்குள் தான் ஒரு கருப்பு ஆடு இருந்து உங்களை மானிட்டரைஸ் பண்ணிட்டே இருக்குது. இப்போ கூட சாட்டை துரைமுருகன் எந்த இடத்திலையும் நான் எடுக்கல, நான் ரகசியமாக அடுத்தவர்களுடைய பெட்ரூமை எட்டி பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லலையே, என் செல்லில் நான் வாங்கி வைத்திருந்தது அப்படின்னு சொல்றாரு. அதையே தான் சீமானும் சொல்றாரு, நாங்க எங்களுக்குள்ள எதை வேண்டுமானாலும் பேசிக்கொள்வோம் அப்படிங்கிறாரு. அப்ப இது டீப் ஃபேக்னோ இதுவோ கிடையாது. முழுக்க முழுக்க இவர்கள் தங்களுக்குள் மிரட்டிக் கொள்வதற்கு, தங்களை இது பண்ணுவதற்கு வைத்து கொண்டிருந்தது. இதை அடுத்தவர் வெளியிட்டு விட்டார்கள்ங்கிற கோபம் தானே தவிர, நாங்க எங்களுக்குள்ள எடுத்துக்கிடுவோம், அடுத்தவருடைய பெட்ரூமை எட்டி பார்ப்போம் அப்படிங்கறத அவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள். இன்னொரு அவங்க மிரட்டுறாங்கிறது இருக்கட்டும், ராஜீவ்காந்தி மிரட்டுறாருல, நான் நினைச்சேன்னா 2 வருஷத்துல உங்க கட்சியை இல்லாமல் செய்து முடியும், காலி பண்ணிட முடியும், உங்களுக்கு வர்ற பணம் எல்லாமே இல்லீகலா வருது, கனடாவில இருந்து லண்டன்ல இருந்து பணம் வருது அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட தான் 10 ஆண்டுகள் இருந்த ஒரு கட்சி அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் நான் பேசினேன்னா லீகலாவே நீங்க கட்சி காணாம போயிடும் அப்படின்னு மிரட்டுறாரு இல்லையா? இல்ல, அது ஒரு நியாயமான பேச்சு. என்ன அப்படின்னா, இப்ப சீமான் என்ன சொல்றா அப்படின்னா, அந்த சின்ன பையனை நீங்க பிடிக்கிறீங்க, உள்ள தூக்கி வைக்கிறீங்க, அதெல்லாம் அவனை மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதி கொடுக்குறான் இல்லையா, யாரு? சாட்டை துறைமுறையினுக்கு பிடிக்கிறீங்க இல்லையா, இது பண்றீங்க இல்லையா, கார்னர் பண்றீங்க, என்ன பிடிங்க அப்படிங்கிறாரு. ஒவ்வொருவரையும் அது மேல கேஸ் போடுவதற்கோ அவரை பிடிப்பதற்கோ ஏதோ ஒரு காலகட்டமோ காரணமோ இருக்கும். அந்த மாதிரியான காலகட்டங்கள் சூழும் போது நீங்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது தான் இவருடைய ராஜீவ்காந்தியினுடைய ஸ்டேட்மெண்ட். இன்னொன்னு,
உங்க மேல லீகலா ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தா, இப்போ இருக்கிற சட்டங்களை வைத்து உங்களை எடுக்கிறதா இருந்தா 1 மணி நேரத்தில் உங்க கட்சி இல்லாமல் ஆக்கிட முடியும். ஏன்னா பிஎம்எல்ஏங்கிறது என்ன, மணி லாண்டரிங் அப்படிங்கிற அந்த பணத்தை நீங்கள் அதாவது தவறான வழியில் பணத்தை ஈட்டி இங்க கொண்டு வந்தீர்கள் அப்படிங்கிறது அதோட விஷயம். சோ அதையெல்லாம் உங்கள் மேல் ஈடியை பாய்க்க முடியும். அதையெல்லாம் செய்யாம பாஜக உங்களை பாதுகாக்கிறது. நான் சரியாக உங்கள் மேல் ஆக்ஷன், அதாவது நான் ஒரு லாயரா சொல்றேன், நான் இதை கேஸா நான் கொடுத்தோம்னா உங்களுடைய கட்சி இல்லாமல் போய்விடும் சொல்றாரு. சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தா அந்த கட்சி இருக்காது என்பது அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? இது மிரட்டல் கிடையாதுங்க. நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் இப்படித்தான் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க அயோக்கியத்தனம் பண்ணிதான் ஊர்காசு அடிச்சுதான் உங்க கட்சி ஓடிட்டு இருக்கு. இதுல லீகல்னஸ், அதாவது நேர்மையாக எந்த இடத்துலயும் கணக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நான் கூடுதலா சொல்றேன், சரி ஆபாசமா பேசுனதுக்காக சொல்லி முடிச்சிருக்கேன். இன்னும் நான் கூடுதலா சொல்றேன். இப்ப கூட நீங்க ட்ரிப்ளிகன் பகுதியில போனீங்கன்னா இவர்களுடைய பணத்தை மாற்றிக்கொண்டு சுவிட்சர்லாந்துல இருந்தும் ஆஸ்திரேலியால இருந்தும் புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு அண்ணன் கைக்கு மாற்றி விடுகிற புரோக்கர்கள் கையில் சிக்குவார்கள். நான் ஆதாரபூர்வமா சொல்றேன். சோ இது எனக்கே தெரியும் போது அந்த கட்சிக்குள்ளேயே இருந்த அவருடைய எல்லாத்தையும், யாரு சீமானுடைய எல்லா பிரச்சனைகளையும் அணுகி அவருக்கான கேஸுகளையும் வாங்கி அந்த கேஸுகளுக்கு எதிராக வாதாடம் செய்த ஒரு வக்கீலுக்கு எவ்வளவு நுட்பங்கள் தெரிந்திருக்கும். அதனாலதான் அவர் பேசுறாரு. நாம் தமிழர் கட்சியில இருந்தார், ஈழ பிரச்சனைகளுக்காக போராடினார், ஈழத்துக்காக ஒரு பெரிய ஈடுபாடோட இருந்த ஒரு ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சியை ஈழத்துக்கு துரோகம் செஞ்சிருச்சு, தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சி, தமிழக நலனுக்கு எதிரான கட்சி, நீங்க 15 வருஷமா என்ன புடுங்குனீங்க அப்படின்லாம் கேட்கிறாரு இல்லையா. 10 ஆண்டுகள் ஒரு இருந்த ஒரு கட்சியை பத்தி சரி வெளியே வந்தா நாகரிகமா அதை போயிடலாம் இல்லையா. இவ்வளவு தூரம் ஒரு அட்டாக் பண்ண வேண்டிய தேவை ஈழ உணர்வுங்கிறதுல உருவான கட்சி தானே அது. அது மட்டும் இல்ல, அவரு ஒரு பொறுப்புள்ள நபராகவே அந்த விஷயத்தை மென்ஷன் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஈழம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான தமிழ்நாடு தங்களுடைய ரத்த உறவுகள் அல்லது ஒரு தொப்புள் கொடை உறவுகள் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த விதத்தில் அவர்களுக்கு உதவ முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. சோ இதையெல்லாம் புரிந்து கொண்டு, அது வேற நாடு, இது வேற, ஆமா இது வேற நாடு, அது வேற நாடு, அப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்டு பொறுப்புணர்வோடு செய்யறதா இருந்தா இப்ப கூட அந்த மக்களுக்கு நலம் பயக்கிற விதத்தில் நல்ல விஷயங்களை செய்ய முடியும். ஆனால் சீமான்கிற நபர் இத வெறுமனே பொலிட்டிக்கல் தேவைக்காக, தன்னுடைய சுய நலனுக்காக ஒட்டு மொத்தமா பிறர் கூட பேச முடியாத அளவுக்கு பண்ணிட்டாரு. அதாவது குறிப்பா நீங்க கு ராமகிருஷ்ணன் அவரா இருக்கட்டும், அல்லது குளத்தூர் மணி அவர்களா இருக்கட்டும், அல்லது இன்னும் பல நெடுமாறன் இன்னும் பிற நபர்களா இருக்கட்டும், நிறைய சிறு சிறு அமைப்புகள் எல்லாருமே அந்த ஈழத்தின் மேல் பெரிய காதலும் பெரிய அதற்காக தன் வாழ்க்கையுமே அர்ப்பணித்தவர்களாக, தன் உடல் பொருள் எல்லாவற்றையும் நேரம் எல்லாவற்றையும் விரயம் பண்ணினவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு அவர்கள் அந்த விஷயத்தெல்லாம் விடுங்க, தமிழ்நாட்டு பிரச்சனையே பார்க்க முடியல அப்படின்னு அதாவது அதை நெக்லெக்ட் பண்ற இடத்துக்கு இவர் தள்ளி வைத்திருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, ப்ராப்பரா இந்த மக்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு நன்மை தடைபட்டு கிடக்கிறது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இன்னொன்னு சொல்றேங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரு லஜபதி ராய் ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில சீமான் பேசுவதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அவர் நாங்க தனி ஈழம் அமைப்போம்னு சொல்லியும் நாங்கள் புலிகளோடு தொடர்பில் இருக்கிறோங்கிற மாதிரி பேசுவது என்பது எந்த விதத்தில் சரி அப்படின்னு கேட்கும்போது, இது அங்க இருக்கிற தமிழர்களுக்கு கூடுதலான பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாரு. நீங்க பணம், அதாவது வெளிநாட்டு தமிழர்கள் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பணம் கொடுப்பதை இவர் தடுத்தார், அந்த பணத்தை தான் பாக்கெட்டுக்குள்ள வாங்கிக்கிட்டாருங்கிறது மட்டும் இல்ல, இப்போ கம்பி வேலிகளுக்குள் அடைபட்டு கிடக்கிற ஏற்கனவே துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு விடுதலையை, சுதந்திரத்தை, அடுத்த கட்ட நகர்வை தடுக்கிற வேலையை இவர் செய்கிறார் அப்படின்னு சொல்றாரு. நன்மை இல்லைங்கிறது மட்டும் இல்ல, பெரிய தீங்கு ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ ராஜீவ்காந்தி சொன்னதுங்கிறது இவரால ஒரு முடியை கூட அசைக்க முடியவில்லை. 2022 அந்த நாட்டு மக்கள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி சின்னாபின்னமாகி மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கும் போது தமிழ்நாட்டு முதல்வர் இங்கிருந்து 2 கப்பல்கள்ல கோடிக்கணக்கான ரூபாய் பொருட்களை, அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வச்சார், பொருட்கள், மருந்து. ஆமா, அந்த நேரம் இந்த சீமான் என்ன பண்ணிட்டு இருந்தாப்புல, எல்லா திரள் நிதியும் எல்லா பக்கமும் காசு கொடுங்க, நான் தனியா அனுப்புறேன்னு சொல்லி
ஒரு ஷிப்பை பிடிச்சி அந்த பொருளை கொண்டு போய் அங்க அனுப்பி விட்டு அந்த தனி ஷிப்ல இருந்த அந்த பொருட்கள், அந்த கப்பல்ல இருந்த பொருட்கள் எல்லாம் அங்கேயே உள்ள அனுமதிக்கப்படாமல், எந்த முறையான ரசீதுமோ இதுவுமே வாங்காம உள்ள அனுமதிக்கப்படாமல் அங்கே துறைமுகத்திலே கிடந்து இப்ப ரிட்டர்ன் அனுப்பிச்சு வச்சாங்க. இங்க வந்து தூர அள்ளி போட்டாங்க. அந்த பொருட்கள் எல்லாம் கெட்டு போனது. இவ்வளவுதான் அந்த ஆள் செஞ்ச நன்மை. அப்போ அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் விடுதலையும் ஒரு மாற்றத்தையும் உருவாக்குவதற்கும் நான் வழிவிட மாட்டேன். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவியோ பொருளாதார உதவியோ போய் சேருகிறது அப்படின்னா அதையும் நான் செய்ய விட மாட்டேன். அதையெல்லாம் என் பையில் வாங்கி போட்டுக்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு மோசமான நபராக இருக்கிறார் அப்படிங்கிறத அவருடைய குற்றச்சாட்டு. அதைத்தான் நாமளும் சொல்றோம். ஒரு தேர்தல் நேரத்துல பிரபாகரன் படத்தை பயன்படுத்தாமல் தவிர்த்தார் சீமான் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு தேர்தல் நேரத்துல அது ஒரு யுக்தி தானே, அது ஒரு காரணமாக அது ஒரு தேர்தலில் போட்டியிடுவதில் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும். பிரபாகரன் குறித்து பேச்சை வந்து நிறைய குறைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த நேரத்துல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இல்ல, உங்களுக்கு கொள்கை கோட்பாடு எங்களுடைய குலசாமி அப்படின்லாம் நீங்க வந்து போற்றுவதாக இருந்தால், இப்பவும் கூட நாங்க ஆட்சிக்கு வந்தோம் என்றால் 130 அடிக்கு வந்து மிகப்பெரிய சிலை வைப்போம் அப்படி இப்படின்னு நீங்க பேசுவதாக இருந்தால், அந்த நபரை குறித்து அவருடைய போட்டோவை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன அச்சம்? நீங்க தான் பெரிய தைரியசாலியாச்சே. நான் என்ன கேட்கிறேன், இன்னொன்னு சொல்றேன். மற்ற நேரங்கள் வைக்கிறாங்க தானே, தேர்தலில் தான் தவிர்த்தாங்க. எந்த இடத்துலயுமே நான் என்னுடைய கொள்கை இதுதான். நான் என்ன சொல்றேன், இப்ப பெரியார் போட்டோ இருக்குது, இதை வைக்க கூடாதுன்னு சொன்னாலும் நாங்கள் வைத்துக் கொள்வோம்ங்கிறது எங்களுடைய உரிமை இல்லையா? திமுக வைக்குது, அது போல அவங்க வைக்கணும்னு எதிர்ப்பு. ஆமா, அப்படித்தானே வைக்கணும். நாங்க எங்களுடைய உரிமை இது அப்படின்னு நீங்க போராடலாம் செய்யணும். நீங்க நான் என்ன சொல்றேன், அதான் மறுபடியும் சொல்றேன், ஒரு போட்டோவை தேர்தல் நேரத்தில் கூட வைக்க முடியாத நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்க அண்ணனுக்கு சிலை வைப்பேன், அதை வைப்பேன், இதை வைப்பேன்னு சொல்லுவது என்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. அப்ப அதைத்தான் மென்ஷன் பண்றாரு. நீங்க வந்து இந்த இடத்துல வைக்கலங்கிறது மட்டும் இல்ல, நீங்க எவ்வளவு நாசுக்காக நயமாக இயங்குகிறீர்கள். உங்களுடைய சுய லாபத்துக்காக இந்த அரசின் அதாவது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இயங்குறீங்க. ஆனா வெளியில வந்து பேசும்போது வாய்ச்சவடால் விடுகிறீர்கள். பிரபாகரன் உண்மையிலேயே ஒரு வியாபார பண்டமாக ஒரு பொருளாக பயன்படுத்தி உங்களுடைய கல்லா கட்டி இருக்கிறீர்கள். அதற்கான லீகலான அப்ரோச் உங்க மேல அனுப்புனாலே போதும், உங்க கட்சி இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன குற்றம் இருக்கு அப்படிங்கறது என்னுடைய கருத்து. இது இல்லாம இன்னும் சில விஷயங்கள் சொல்றாரு. மது ஆலை அதிபரிடமிருந்து மாதம் 10 லட்சம் ரூபாய் சீமான் வாங்குகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒரு கட்சி நன்கொடை வாங்க தானே செய்யும், இதை ஒரு குற்றமா பேசணுமா? கட்சி நன்கொடை வாங்குமா வாங்காதாங்கிறத தாண்டி நாங்கள் ஒரு பைசா தேர்தலுக்கு செலவழிக்க மாட்டோம். நாங்க எந்த விதத்திலையும் வந்து மக்களுக்கு காசு கொடுக்க மாட்டோம். வாக்குக்கு காசு கொடுப்பது மட்டுமல்ல விஷயம். நீங்கள் மேடை செலவு இருக்குது, எல்லாமே இருக்குதான் செய்யுது. செலவு பண்றாங்க, செலவு பண்ணாமலாம் மேடை போட முடியாது, எல்லாருக்கும் தெரியும். வாகனங்களை வச்சிருந்தீங்கன்னா ஒரு வண்டியை வாடகைக்கு எடுத்தீங்கன்னா அது செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆனா ஒரு மது ஆலையிட்டு தான் போய் வாங்கினாங்க அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டா எல்லாத்தையும் தான் வாங்குவாங்க. இன்னொன்னு, அதாவது திமுகவும் சரி அல்லது இன்ன பிற கட்சிகளும் சரி, அதிமுகவும் சரி, நீங்க வேற எந்த கட்சியா இருந்தாலும் முற்றிலுமாக மதுவை ஒழிப்போம் அப்படின்னு பேசுகிறவர்கள் தங்களுடைய மது குறித்த கொள்கைகளை மிக இறுக்கமாக நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தால் அதுக்கு உத்தரவாதமா நீங்க இருக்கணும். ஆனா கணக்குப்படி நாங்கள் வந்து மதுவை ஒழித்தே தீர்வோம், எங்களுக்கு தேவை இளைஞர்கள், மது குடிக்காத இளைஞர்கள், மது மாதி எதையும் பார்க்காத இளைஞர்கள் வேணும்னு சொல்லிட்டு உங்க கட்சிக்குள்ளேயே பெண் விவகாரத்தை இவ்வளவு மோசமாக அணுகிறீர்கள். அதே மாதிரி குடிக்கிற வீடியோக்கள் வருது, நீங்களும் குடிக்கிறவர்னு குற்றச்சாட்டு சொல்றாரு. ரொம்ப முக்கியமானது, சீமான் இன்னொன்னு, குடிச்சு விட்டு உளறுகிற நபர் எப்படி பேசுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சீமானுடைய பல மேடை பேச்சுக்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் அவ்வளவுதான், போதுமா, ஓகேவா அப்படின்னு இந்த கை காட்டுறது எல்லாமே அப்படியே டிப்பிக்கலா குடித்து விட்டு உளறுகிற காட்சிகள். இப்ப நம்ம தனியா போய் ஊதுங்கன்னு சொல்லவே வேண்டியது இல்ல, அவருடைய மேனரிசத்தை வச்சே சொல்லிட முடியும். அது ஒரு பர்சனல் இல்லையா? சிலருக்கு வந்து குடிச்சாதான் நல்லா பேச வரும், அதுக்காக குடிச்சிருக்கலாம். அப்ப அதை ஒரு பிரச்சனை ஆகணுமா? குடியை ஒழிப்பேன்னு என்னுடைய கொள்கைன்னு வச்சுக்கிட்டு குடிச்சு விட்டு நீங்க மேடையில ஏறுறீங்கிறது எவ்வளவு பெரிய கேவலம். அதுதான் இப்ப என்னன்னா, மாத்தி மாத்தி பெண்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம், அவர்களை உயர்வாக மதிப்போம், நாங்க வந்து 50க்கு 50 இடம் கொடுப்போம்னு சொல்லிவிட்டு இங்கோடி வந்து பிசிறு மசுறுன்னு சொல்லுவதும், இன்னொரு பக்கம் போய் அழகான வெள்ளை வெள்ளையன்னு வெள்ளைக்கார பொண்ணுங்களா இருக்குடா அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிப்பதும், இது பின்னாடி மேடையில் வந்து அம்பலப்படும் போது பிரச்சனையாகும் போது எங்களுக்குள்ள நாங்க எதை வேணாலும் பேசிக்கிடுவோம். என் செல்போன் வேணா செக் பண்ணி பாரு,
பேசியிருப்பேன். இதே வார்த்தையை சொல்றாருங்க. இவ்வளவு, அதுவும் கீழே பெண்கள் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அந்த வார்த்தைகளை நீங்கள் எவ்வளவு கேவலமாகவே இருந்தாலும் நான் இப்படித்தான் பேசி வைத்திருக்கிறேன்னு அதை வந்து அங்கீகரிக்கிறீங்க பாத்தீங்களா? கீழே பெண்கள் இருக்காங்க, நாங்க பேசி வச்சிருக்கிறேன் அப்படின்னு யார போலீஸ் துறையை பார்த்து சொல்கிறார். உங்களை பத்தி நான் அதை பத்தி தான் பேசி வச்சிருக்கேன், நீங்க வேணா என்னை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய எகத்தாளமான பேச்சு. அப்ப நாம என்ன சொல்றோம்னா, மொத்தமா கூட்டி கழிச்சு பாருங்க, இவர்கள் பெண்களுக்கோ பெண்ணுரிமைக்கோ ஆதரவானவர்கள் கிடையாது. அதே மாதிரி மது விலக்கு மாற்று அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே இருந்த கட்சிகளோடு ஒப்பிடும்போது மிக மோசமானவர்களா இருக்காங்க. இல்ல அப்படி மொத்தமா சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டின் நலனுக்கே எதிரான கட்சின்னு ஒரு குற்றச்சாட்டுறாரு. இன்னொரு விஷயத்துக்குள்ள வருவான். அதாவது இடும்பவனம் கார்த்தி இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் பேசுறாரு. இவற்றை இடும்பவனம் கார்த்திகிட்டே கேள்வி கேட்கிறாங்க. உங்களுடைய பர்சனல் ஆடியோக்கள் வந்தது இல்லையா, அதை குறித்து நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது இது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். எங்களுடைய பிரச்சனையை குறித்து நாங்கள் குற்றம் சொல்லியிருக்கணும். யாரு? பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு சொல்லியிருக்கணும், அல்லது நான் வந்து சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க ஏதோ ஒரு ஆடியோ வச்சுட்டு என்கிட்ட கேள்வி கேட்க கூடாதுன்னு அவர் சொல்றாப்ல. ஆனா பாதிக்கப்பட்ட பெண் என்ன சொல்லுச்சு? எங்கள் 2 பேருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை குறித்து அல்லது எங்களுடைய பர்சனல் ஆடியோவை வைத்து அரசியல் செய்வதை நாங்கள் ஏற்கவில்லை. இது கட்சிக்கு எதிராக இருக்குமே தவிர எங்களை வீழ்த்த பார்க்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்றதே தவிர அவருக்கும் எனக்கும் இடையில் இப்படிப்பட்ட உரையாடலோ அல்லது அவரை பற்றி நான் பிறரிடம் உரையாடலோ செய்யவில்லைன்னு சொல்லல. இன்னொன்னு, அந்த பெண்ணே போட்ட பேஸ்புக் ட்விட்டர் எல்லாமே இருக்குது. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பெண் பேசியது என்ன? ஒரு பெண்ணுக்கும் உங்களுக்கும் ஒரு காதல் தொடர்பு, காதல் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த காதலை நீங்க வெளிப்படையா சொல்ல வேண்டியது. ஆமாங்க, அந்த பொண்ணை தான் நான் கட்டிட போறேன், இது என்ன இருக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நீங்கள் தெளிவாக வெளிப்படையாக துணிச்சலாக இருக்கிறீங்கன்னு சொல்ல அர்த்தம். ஆனா எனக்கு இதே மாதிரி நிறைய சைடுல இருக்குது, விஜயலட்சுமி விவகாரத்துல நான் இப்படிதான் லெப்ட்ல டீல் பண்றேன் அப்படின்னு சீமான் சொல்லுகிறார். நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைன்னு உருட்டுறீங்கன்னா என்ன பொருள்? அந்த பெண்ணை நீங்கள் ஏமாற்றி இருக்கிறீர்கள். இப்ப 2 பேரும் சமரசமா கட்சிக்காக பைசல் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். இந்த கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா, இது நமக்கு பிரச்சனையாகுது, இனிமேல் இதை பத்தி பேசாதீங்க, இது எங்க தனிப்பட்ட விவகாரம்னு வெளியில வீடியோ போடுங்க அப்படின்னு 2 பேர்ட்டையும் பேசுது. இது எப்படி இருக்கு அப்படின்னா, பாலியல் ஜல்சா கட்சின்னு சொல்ற பாஜகவுல திருச்சி சூர்யாவும் டெய்ஸியும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளாகும் போது மிக கேவலமான கெட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசி மெரினா பீச்சில் அறுத்து வீசுவேன் என்று பேசியதற்கு பிறகு கூப்பிட்டு என்ன நடந்துச்சு? அவர் என் தம்பி மாதிரி, அவர் என்ன சின்ன தம்பி அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட அக்கா தம்பி எப்படி பேசிக்கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைவு இலக்கணத்தையே கொடுத்தவர்கள் திருச்சி சூர்யாவும் அந்த டெய்ஸியும். அப்ப அப்படிப்பட்ட வழியில் தான் உங்களுடைய கட்சியும் இருக்குது. பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, பொம்பளை விவகாரம்னு வந்துச்சுன்னா அது ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்லுகிற ஆளாகவும் பைசல் பண்ணி உள்ள பேசிட்டு நீ வெளியில போய் சொல்லுமா, இது எங்க பிரச்சனை, எங்களுடைய விவகாரத்தை வெளியில் சொல்லாதீங்கன்னு நீ சொல்லுன்னு சொல்லி ஒரு மிரட்டி அனுப்பப்பட்டிருக்கிறார் அந்த பெண். அது விரும்பியா செஞ்சிருப்பாரு. அப்ப ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அழுத்தத்தை கொடுத்து ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை விளையாடி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் இதுல பட்டவர்த்தனமே ஆகுதே தவிர, இடும்பவனம் கார்த்தி சீமானை விட மோசமானவர்ங்கிறது இதுல வந்து முக்கியமானது. ஏன் அப்படின்னா, சீமானாவது இங்க வெளிப்படையா பேசுறாப்புல, இடும்பவனம் கார்த்தி அந்த விவகாரம் குறித்து பேசாம ஜம்ப் பண்ணி தூர ஓடுறாரு. என்னை குறித்து இப்படி இருப்பது என்பதை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன், அந்த பெண்ணுக்கும் எனக்கு அப்படிப்பட்ட உறவு இல்லைன்னு பேசணும் இல்ல, அப்படி அவர் வாயிலிருந்து வரவே இல்லை. அப்போ இப்ப ஆடியோ வீடியோக்களுக்கு இவர்களிடமிருந்து பதில்களே இல்லை. இவர்கள் முழுக்க முழுக்க குற்றவாளிகளாக, இது நம்ம பிரச்சனை மட்டும் இல்லைங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன் நீங்க என்கிட்ட பேசுறீங்கிறது மட்டும் இல்ல, இது கீழே வரையிலும் ஒரு பேசு பொருளாக அந்த கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திட்டு இருக்கு. இவ்வளவு நாள் அண்ணங்கிறது யார்? சீமான் என்பவர் ஒரு கனவு நாயகன். அவர் வந்து நல்ல வார்த்தைகளாகவும் மக்களுக்கான விஷயங்களையும் பேசுவார், எதிராளிகளை தரக்குறைவாக பேசுவார் என்று நினைத்து கொண்டிருந்த தம்பிகளுக்கு அவர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய காளியம்மாவையே பிசுராத்தான் நினைச்சு வச்சிருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிந்தவுடன் உள்ளுக்குள் நொந்து வெந்து போயிருக்கிறார்கள், பூசி மழுப்புறாங்க. நிறைய பேர் இப்ப மறுபடியும் வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, சமீபத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் வெளியே போயிருக்கிறாரு. அதனால இது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் தாங்காமல் ஒரு மேடையை போட்டு சீமான் புலம்பி இருக்கிறார். அதற்கு தக்க பதிலடியை ஆதாரபூர்வமாக நாகரீகமாக
ராஜீவ்காந்தி பேசியிருக்கிறார். ஆனா இதற்கு எந்த இடத்திலையும் சரியாக இந்த இடும்பவனம் கார்த்திக் பதில் சொல்லவில்லை, தன்னை குறித்து குறிப்பா பேசவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே, நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.